எனக்கு என்ன புரியலன்னா, ஹேவ் தே ஸ்டார்ட்டட் டிகோடிங் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா ஒரே ஒரு மேட்ச் அவர் ரசிச்சாங்களாம். ஓரளவுக்கு ரசிச்சாங்க அதுக்கு. எனக்கு என்னன்னே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கையில பால் எடுத்தோனே 5 விக்கெட் எடுத்துனே இருக்கணுமா டெய்லி ஹெட்லைன்ஸ். டேட்ட மட்டும் பேப்பர்ல மாத்திக்கினே இருப்பாங்க. ஆனா ஹெட்லைன்ஸ் அதே வந்துனே இருக்குமா? எனக்கு புரியவே இல்ல. யாருக்கு ஃபெயிலியர் இல்ல? என்ன என்ன வாட்ச் பண்றாங்க கிரிக்கெட் என்ன எழுதுறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 90 மேட்ச் ஆடுறாருன்னா 4 மேட்ச் அவர் அடிக்கிறாங்க. 86 மேட்ச் பேட்டருடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டுறாரு. இந்த 4 மேட்ச் எடுத்து ஹெட்லைன்ஸ் போட்டுருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. வருண் சக்கரவர்த்தி என்ன என்ன இது எனக்கு புரியல. எல்லாருக்குமே தெரியும் பவுன்சர் போட்டா பால பவுன்ஸ் பண்ணாங்கன்னா ஒக் அடிப்பாங்க. ஸ்கொயர் லெக்ல கேட்ச் பிடிப்பாங்கன்னு தெரியும். அந்த மேட்ச்ல பவுன்சர் கரெக்டா வந்து அவர் தப்பா ஒக் அடிச்சு கேட்ச் கரெக்டா பிடிக்கணுமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. நான் சொல்றேன் டிராபிக் எல்லாருக்கும் வண்டி ஓட்ட தெரியும் சார். அன்னைக்கு டிராபிக் எப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இது என்ன புரிஞ்சாம பேசிருக்காங்க. போன மேட்ச் தான் 4 விக்கெட் வச்சிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. ஒரே மேட்ச்ல செட் பண்ணிட்டாங்க. ஒயிட் ஷாட் போலிங். இப்ப நான் அடுத்த மேட்ச் நாளைக்கு கண்ணில் வரல விட்டு உடனே கம் பேக் டு ஃபார்ம். அடுத்தது எப்படின்னா என்ன 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 அசஸ்மெண்ட் இது கிரிக்கெட். அவரு ஆல் செட் அண்ட் டன் T20 நம்பர் 1ன்றாங்க. எப்படி ஒரு ஒரே மேட்ச்ல நீங்க அந்த மாதிரி கம்பெடிஷன் வருவீங்க? ஒரு 4-0 ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா ஓவர் கேரியர் ரிட்டையர் இல்ல மாறு அவ்வளவுதானா? திரும்பி வரவே மாட்டேறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ரீடேக் கிடையாது. ஒரு 60,000 பேர் கிரௌடுக்கு முன்னாடி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் எல்லாரும் வாட்சிங் ஆன் டிவி. லைவா தே ஆர் வாட்சிங். இதுல வந்து லேட்டரா வந்து அதுக்கப்புறம் எடிட்டிங்ல அதுக்கப்புறம் டப்பிங்ல எல்லாம் மாத்திக்கிறோமே விஷயத்த. அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஆக்ஷன். உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற ஆக்ஷன். ஒன் ஸ்மால் மிஸ்டேக் யூ கான். கேட்ச் விட்டான்னா அந்த டீம் கான். அப்படி இருக்கு. இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைவ் ஆக்ஷன். இதுலதான் நம்ம வந்து ஒரு கண்டிஷனை வச்சுலாம் ஒருத்தர் போயிடுச்சு ஒருத்தர் வந்துச்சுன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் வீக்னஸ்ல பர்மனண்டா ஆடும்போது இப்ப சஞ்சு சாம்சன் ஒரே மாதிரி ஷாட் அவுட் ஆறா அதை வேணா சொல்லலாமே தவிர அது அந்த இந்த ஃபார்மேட்ல அந்த மாதிரி ஃபீல்டர் இருக்கும்போது கொஞ்சம் மாத்தி இப்ப சூரியகுமார் யாதவ் அவரோட ஸ்டைல மாத்தினார். இன்னைக்கு சாண்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணினார். அவரால் நினைச்சா 6 அடிக்க முடியும். அது கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா நான் கொஞ்சம் நின்று ஆடுறேன். இந்த ஆட்டிடியூட் நம்ம பேட்டர்ஸ் வளர்த்துக்கினாங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எஸ்பெஷலி நம்ம ரைட் ஆன் டாப் இருப்போம். நம்ம ஒரே பால்ல 2 6 அடிக்கணும்னு பார்க்கணும். ரீப்ளே எல்லாம் வேணாம். இந்த ஸ்டம்பிங் ஒன்று ஆச்சு. ரீப்ளே எல்லாம் வேணாம். அதே மாதிரி இன்னொரு அவுட் ஆகிறோம் அப்படின்றாங்க லங்கால. அந்த மாதிரி பவுலர் போடுறவனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்றதை நம்ம நினைச்சுக்கணும். நமக்கு அறிவு இருக்கு. போடுறவன் முட்டாள் இல்லைன்ற ஒரு தேரி ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதனால அவனை அவுட் ஸ்மார்ட் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர இஷ்டத்துக்கு மோன டை அப்படிலாம் கோவம் எல்லாம் போனீங்கன்னா தேங்க்யூ அவ்வளவுதான்.